வணக்கங்கண்ணே. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாங்கன்னு. கொஸ்டினை கவனமா படிங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஏவும் பியும் இந்த சம்ல சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு முதல்ல ரொம்ப டெப்தா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணுமா, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணுமா, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணுமா? புரியுதுங்களா? இது எல்லாத்துக்கும் நம்ம ஏவும் வேணும், பி வேணும். ஒரு சம்லையும் வெவ்வேறு கண்டிஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வெவ்வேறு ஏவும் பியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்க அது எதுக்கும் ஒவ்வொரு சம்லையும் அந்தந்த ஏவும் பியும் வச்சுக்கிட்டு அந்த ஒரு இந்த சப்டிவிஷன் 1ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. ஏவோட எலமெண்ட் 2 -2 3 கொடுத்துருக்காங்க. பியோட எலமெண்ட் 1 -4 கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இதுக்கு இந்த என்டையர் இந்த ஏவுக்கும் இந்த பிக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், திரும்பவும் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சப்டிவிஷன் 2 பாருங்க, ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரெண்டுமே ஈக்குவல் அர்த்தம், ரெண்டுமே இதே எலமெண்ட் தான் வர இருக்குது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. சப்டிவிஷன் 3 பாருங்க, ஏ ஈக்குவல் டு ஏ வந்து கொடுத்துருக்காங்க எம் கமா என் கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 3ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் கமா என் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? எம் கமா என். அப்புறம் பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை கொடுத்துருக்கு, எம்டி செட்னு அர்த்தம் இல்லையா? உங்களுக்கு வந்து பி என்ன கொடுத்துருக்குதுன்னு, பி வந்து பையனு கொடுத்துருக்கு, இது எம்டி செட்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ சப்டிவிஷன் 1க்கு போலாம். சப்டிவிஷன் 1 பாருங்கன்னு, ஏ அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் படி ஒரு டைம் நம்ம மேலே ஏ ஈக்குவல் எடுத்து 2 -2 3ன்னு ஏவோட எலமெண்ட்டும் பி கமா பி ஈக்குவல் டு 1 -4 பியோட எலமெண்ட் தனியாக எழுதிக்கிறோம். அப்புறம் நம்ம டொமைன் கோடொமைன் இந்த டிராயிங் இந்த டொமைன் கோடொமைன் வரைஞ்சிக்கோங்க, அதை ஏ பின்னு எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? இது எப்படி நம்ம ஏ கிராஸ் பி எப்படி எழுதணும்? இப்போ இது ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன ஆகும், இந்த எலமெண்ட் பி உள்ளதோட ரெண்டுலயும் மேப் ஆகும். ஃபர்ஸ்ட் 2, 1 நம்ம என்ன பண்ணோம், ஏ கிராஸ் பி என்ன எழுதணும், 2, 1 எழுதணும். இப்போ இது இதனோட மேப் ஆகும். அப்ப 2, 1 எழுதணும். அப்ப திரும்ப அதுக்கப்புறம் எதுக்கு மேப் ஆகும், 2, -4ல மேப் ஆகும். 2, -4 எழுதணும் நீங்க. இந்த -2 அப்புறம் திரும்ப எப்படி ஆகும், மேப் ஆகும் -2 × 1, அது வந்து -2 × 1 எழுதணும் நீங்க. இப்ப -2 × -4 அது வந்து -2 × -4 எழுதணும். திரும்ப 3 திரும்ப இந்த பியோட மேப் ஆகும் என்ன பண்ணும், 3, 1 எழுதணும். அப்புறம் 3, -4 எழுதணும். புரியுதுங்களா? ஏ கிராஸ் பி இப்படிதான் நீங்க எழுதணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ டொமைன் கோடொமைன் அதை எழுதி புரிஞ்சுக்கோங்க. மேல வந்து ஏ பின்னு எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும் எழுதுறதுக்கு. உங்களுக்கு வந்து எடுத்து எழுதுறது வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப ஏ பார்க்கலாம். ஏன்றது என்ன, ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 2 -2 3 தான் எலமெண்ட். ரெண்டுமே டொமைன் கோடொமைன் ரெண்டுலயுமே நீங்க என்ன பண்ணணும், ஏவே எழுதணும் நீங்க. இப்ப பாருங்க, இப்போ ஏ வந்து டொமைன் அப்படின்னா கோடொமைன் ஏ, அப்படின்னா இதே எலமெண்ட் தான் இங்கே இருக்கணும். 2 -2 3 2 -2 3 இதே எலமெண்ட் தான் இங்கேயும் இருக்கணும். அப்ப ஏ கிராஸ் ஏ இதுதான் இந்த டொமைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட்ல இந்த 2 வந்து எதனோட மேப் ஆகும், இந்த +2 மேப் ஆகும். அப்போ 2, 2ன்னு நீங்க எழுதணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் 2 வந்து என்ன ஆகும், 2 வந்து என்ன ஆகுங்கன்னு இந்த -2 மேப் ஆகும். 2, -2 எழுதணும். புரியுதுங்களா? அப்புறம் 2 வந்து என்ன ஆகும், இந்த 3 மேப் ஆகும். அப்போ 2, 3 எழுதணும். புரியுதுங்களா? அப்ப இப்ப அடுத்து என்ன இருக்கு, -2 இருக்கு. -2 திரும்ப என்ன ஆகும், இந்த ஏவோட -2, 2 ஆகும். -2, 2 ஆகும். அப்புறம் -2 இதனோட திரும்ப மேப் ஆகும்போது என்ன ஆகும், -2, -2 ஆகும் உங்களுக்கு. திரும்ப இந்த -2 3 மேப் ஆகும்போது -2, 3 மேப் ஆகும். திரும்ப இப்ப இந்த 3 மேப் பண்ணுங்க. 3 இந்த 2 மேப் ஆகும்போது 3, 2 வரும். இந்த 3 இந்த -2 மேப் பண்ணும்போது 3, -2 வரும். இந்த 3 இந்த 3 மேப் ஆகும்போது என்ன ஆகும், 3, 3 வரும். இப்படிதான் வந்து ஏ கிராஸ் ஏ நீங்க வந்து எழுதணும். ஏ கிராஸ் ஏ எழுதி முடிச்சுமா, அடுத்து பி கிராஸ் ஏவுக்கு போலாம் நம்ம. பி கிராஸ் ஏ பாருங்க, பி கிராஸ் ஏன்னா என்ன பண்ண அப்படின்னா ரிவர்ஸ்ல நீங்க பி வந்து ஃபர்ஸ்ட்ல டொமைன்ல எழுதிக்கணும். பி வந்து டொமைன்ல எழுதணும், ஏ வந்து கோடொமைன்ல எழுதணும். இப்படிதான் நீங்க எழுதணும். புரியுதுங்களா? இப்ப பி கிராஸ் ஏ பாருங்க எப்படி எழுதணும்னு பாருங்க. பி கிராஸ் ஏ எழுதியாச்சா? பி கிராஸ் ஏ எப்படி எழுதணும், நம்ம எலமெண்ட் எப்படி எழுதணும் பாருங்க. இப்போ பி இருக்கு, இங்க பில வந்து டொமைன்ல என்ன இருக்கு, 1 இருக்கு. அது ரெண்டோட மேப் ஆகும்போது என்ன ஆகும், 1, 2ன்னு வரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்புறம் 1 வந்து -2 மேப் ஆகும்போது என்ன ஆகும், 1, -2ன்னு வரும் உங்களுக்கு. சரிங்களா? திரும்பவும் 1 வந்து 3 மேப் ஆகும்போது என்ன ஆகும், 1, 3ன்னு வரும். இப்போ டொமைன்ல இருக்கிற இந்த -4 இந்த கோடொமைன்ல மேப் ஆகும்போது இருக்கும் -4, 2ன்னு வரும் உங்களுக்கு. -4, 2 திரும்பவும்
4, -2 திரும்பவும் -4, 3 அதுதான் -4, 3 இதுதான் B கிராஸ் A. சரிங்களா? நீங்க சிம்பிளா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து உங்களுக்கு எலமெண்ட் வந்து எப்படி வரணும் அப்படின்னா, இப்ப A கிராஸ் A அப்படின்னா ஏவுல எத்தனை எலமெண்ட் இருக்கு? A கிராஸ் B வச்சுக்கலாம். இன்கேஸ் A கிராஸ் B அப்படின்னா இதுல 1, 2, 3 எலமெண்ட் இருக்கு. இதுல 2 எலமெண்ட் தான் இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது 3 into 2 என்ன வரும்? 6 வரும். ஆக உங்களுக்கு 6 n of A கிராஸ் B வந்து 1, 2, 3, 4, 5, 6 தான் இருக்கணும். அதே மாதிரி A கிராஸ் A ன்றது வந்து A வந்து 3 எலமெண்ட் இருக்கு. திரும்பவும் அதே 3 எலமெண்ட் இந்த ஏல நம்ம எழுதும் போது கோடொமைன்ல எழுதும் போது இப்ப 3 இருக்கு. அதே 3 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 9 வரணும். இதுல வந்து உங்களுக்கு A கிராஸ் Aல மொத்தம் எத்தனை இருக்கணும்? மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கணும். நல்லா கவனிச்சுங்க. இது ஒன்னும் நீங்க ரொம்ப டெப்தா புரிஞ்சுக்க வேண்டியது. இதுல வந்து 6 எலமெண்ட் இருக்கணும் உங்களுக்கு. இதுல 9 எலமெண்ட்ஸ் இருக்கணும். 9 செட் இருக்கணும் உங்களுக்கு. இது 6 தான் இருக்கணும். n of A கிராஸ் B ன்றது உங்களுக்கு 6 இருக்கணும். n of A கிராஸ் A ன்றது எத்தனை இருக்கணும்? 9 இருக்கணும். இதுல அதே மாதிரி திரும்ப ரிவைஸ் பண்ணாலும் அதே 6 தான் வரணும். ஏன்னா B வந்து 2, இப்போ A வந்து உங்களுக்கு 3 இல்லையா? அப்போ 3 into 6, 3 into 2, 6 எலமெண்ட் தான் இதுல இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. இது கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அதை புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப சப்டிஷன் 2க்கு போலாமா? சப்டிஷன் 2ல உங்களுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. சப்டிஷன் 2ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு A ஈக்குவல் டு PQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவும் பியும் ஒரே மாதிரி செட்டு தான் அர்த்தம். ஒரே மாதிரி எலமெண்ட் தான் உள்ள இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து சிம்பிளா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லாஜிக்கா கொடுத்துருக்காங்க. A ஈக்குவல் டு B அப்படின்னா இது ஏவும் பியும் இதே தான் அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? A பியும் தனித்தனியா இந்த செட்டை AB ஏவுக்கும் PQன்னு எழுதணும் எலமெண்ட், பிக்கும் PQன்னு எடுத்து நீங்க எழுதணும். முதல்ல A ஈக்குவல் டு P, Q, B ஈக்குவல் டு P, Q அப்படின்னு எழுதிடணும். இப்ப நம்ம அவங்க சொன்ன கண்டிஷன் என்ன? A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். இப்ப A கிராஸ் B கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம்? இதை அப்படியே நீங்க மைண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அதை அப்படியே மைண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டொமைன் கோடொமைன் எப்படி வரும் உங்களுக்கு பாருங்க. டொமைன் கோடொமைன் எப்படி வரும்? இப்போ A கிராஸ் B அப்படின்னா என்னென்ன வரும் உங்களுக்கு? இதுல என்னென்ன இருக்கும்? இது ஏன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம இன்னொரு கோடொமைன் வரைஞ்சோம்னா என்ன வரும்? 2 எழுத்து தான் இருக்கு உங்களுக்கு. இதுல Bன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல P, இதுல Q, இதுலயும் P, இதுலயும் Q. இவ்வளவுதானே? இதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே வரும். ஒன்னே தான் உங்களுக்கு. இது அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரி ஆர்டர் படி PQன்னு இருக்கிறதுனால இது ரிவர்ஸ்ல போட்டாலும் அதே தான் வரும். இதையே திரும்பவும் A கிராஸ் A போட்டாலும் அதே தான் வரும். திரும்பவும் ஒரு டைம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ரெண்டும் ஈக்குவல் வந்துட்டுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா எலமெண்ட்ஸும் உங்களுக்கு எல்லா மேப்பிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப A கிராஸ் Bன்றது என்னன்னு பாருங்க. ஒன்னு மட்டும் சொல்றேன் உங்களுக்கு பாருங்க. A கிராஸ் Bன்றது எப்படி ஒரு மேப்பிங்ல ஃபர்ஸ்ட் இந்த Pயோட மேப் ஆகும். சரிங்களா? P, P. இப்ப இந்த P வந்து திரும்ப Qயோட மேப் ஆகும்போது P, Q ஆச்சுங்களா? அப்புறம் திரும்ப என்ன ஆகும்? இந்த Q வந்து Pயோட மேப் ஆகும்போது Q, P வரும். இப்ப இந்த Q வந்து திரும்ப Qயோட மேப் ஆகும்போது Q, Q வரும். இதே மாதிரிதான் எல்லாமே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டாலும் A, திரும்ப இதே PQன்றது A1 ஆயிடுச்சு. அதே A PQ போட்டாலும் என்ன ஆகும்? இதே மாதிரிதான் உங்களுக்கு மத்த ரெண்டும் வரும். அதே P, P, Q, Q, P, Q. அதே மாதிரி B இன்டு ஏனா இந்த PQ இதே தான் உங்களுக்கு. இது இப்படி ரிவர்ஸ்ல போட்டா உங்களுக்கு அதே தான் வரப்போகுது. அதே தான் வரும். P, Q, Q, இப்படிதான் வரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? சப்டிஷன் 2 இப்படிதான் எல்லாம் ஒரே மாதிரி ஆர்டர் படி இருக்கும். நான் சொன்னது ஏற்கனவே சொல்லிட்டேன். இது 2 எலமெண்ட் தான் இருக்கு. இதுல 2 எலமெண்ட் தான் இருக்கு. இதுல அச்சடிச்ச மாதிரி P, P ல ஆரம்பிக்கணும். என்டையர் நம்ம இந்த டைஸ் எல்லாம் பார்க்கும்போது வரும் உங்களுக்கு 8th சாப்டர்ல வரும். அதுல பாத்தீங்கன்னா டைஸ்ல பாத்தீங்கன்னா 1,1 ஆரம்பிச்சு 6,6 வரைக்கும் நம்மளுக்கு வந்து அவுட்கம்ஸ் வரும். அது மாதிரி இங்க P, P ல ஆரம்பிக்கணும். Q, Q ல முடியணும். மொத்தம் ஏன்னா 2 இதுல 2 எலமெண்ட், 2 எலமெண்ட் 2 into 2 4 அவுட்கம்ஸ் தான் உங்களுக்கு. 4 வந்து மேப்பிங்ல இருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? எலமெண்ட் 4 தான் இருக்கணும் உள்ள உங்களுக்கு செட். 4 P ஆரம்பிக்கணும், QQ ல முடியணும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ சப்டிஷன் 3 பார்க்கலாம். சப்டிஷன் 3 உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A வந்து M என்ன கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? A M என்ன கொடுத்துட்டாங்க. B வந்து பைன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எம்டி செட்னு அர்த்தம். இதோட அர்த்தம் என்ன? எம்டி செட்னு அர்த்தம் இல்லையா? இன்கேஸ் இதை நீங்க 0ன்னு கூட மைண்ட் பண்ணிக்கலாம். என்னோட ஐடியா என்னன்னாக்கா இந்த எம்டி செட் இந்த பைன்றது 0ன்னு மைண்ட் பண்ணிங்க. இந்த கிராஸ் பண்ணும்போது இது 0 நம்ம கிராஸ் பண்ண என்ன ஆகும்? ஒரு வேல்யூ ஒரு நம்பர் 0ல கிராஸ் பண்ண என்ன வரும்? 0 வந்துடும் இல்லையா? அப்ப A இன்டு 0னா 0 தான் வரும். 2 இன்டு 0னா 0 தான் வரும். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் லாஜிக் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன இப்ப இது A இருக்கு, இது
பி. இப்ப இது கூட மேப்பிங் பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் ஆன்சரா வரும். அப்ப A கிராஸ் B ஈக்குவல் டு எம்டி செட் ஆயிடுச்சு. அப்ப ஈக்குவல் டு பை தான் ஆன்சரா வரும் உங்களுக்கு. அதே மாதிரி A கிராஸ் A பாத்தீங்க அப்படின்னா A கிராஸ் A பாத்தீங்கன்னா இங்க A வந்து MN இருக்கு. நல்லா கேட்டுங்க, A கிராஸ் B தான் எம்டி செட் ஆயிரும். இது பைய உங்களுக்கு ஆன்சரா வந்துடும் உங்களுக்கு. ஆனா A கிராஸ் A என்றது இது வந்து MN எலமெண்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி MN எலமெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம A மேப்பிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும், எம்மோட மேப் பண்ணும்போது M வரும். திரும்ப என்னோட மேப்பிங் பண்ணும்போது M வரும். திரும்ப இந்த எம்மோட மேப்பிங் பண்ணும்போது N வரும். N வரும். திரும்ப இந்த என்னோட மேப்பிங் பண்ணும்போது என்ன வரும், N வரும். இந்த 4 எலமெண்ட் வந்து உங்களுக்கு A கிராஸ் A வரும். புரியுதுங்களா? இப்போ B கிராஸ் A பாருங்க. B கிராஸ் Aன்றது என்னங்கன்னு, B வந்து உங்களுக்கு பை கொடுத்துட்டாங்க, A வந்து M × N இருக்கு. எப்படி பார்த்தாலும் அது என்ன ஆகும், மேப்பிங் பண்ணா உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு என்ன வந்துடும், பை தான் வந்து ஆன்சரா வந்துடும். சரிங்களா? இதுல ரொம்ப கவனமா பண்ணோம். அதாவது A கிராஸ் Bக்கும் B கிராஸ் Aவுக்கும் தான் பை ஆன்சரா வந்துடும். ஆனா A கிராஸ் Aவுக்கு இந்த 4 எலமெண்ட் நீங்க கம்பல்சரி இந்த மாதிரி மேப்பிங் பண்ணி டொமைன் கோடொமைன் போட்டு இந்த மாதிரி எழுதி நீங்க இந்த மாதிரி M, N இப்படி எழுதணும் நீங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே. 1.1ல செகண்ட் சம் பார்க்கலாங்கன்னு. கொஸ்டினை கவனமா படிங்க. லெட் A ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2, 3 கொடுத்துருக்கு. அண்ட் B வந்து செட் ஆஃப் ஆல் X வேர் X இஸ் a prime number less than 10. என்ன கொடுத்துருக்கு, X வேர் X இஸ் a prime number less than 10 கொடுத்துருக்கு. B க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த ரோஸ்டர் ஃபார்முலா இது செட் பில்டர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம முதல்ல அதை எழுதணும். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஃபைண்ட் A கிராஸ் B அண்ட் B கிராஸ் A கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பிரைம் நம்பர் லெஸ் than 10 முதல்ல நீங்க எழுதணும். B க்கு A அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ரோஸ்டர் ஃபார்முலா அவங்களே கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 கொடுத்துருக்காங்க பாருங்க. A ஈக்குவல் டு 1, 2, 3 எழுதிக்கோங்க. B வந்து லெஸ் than 10 பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ் லெஸ் than 10 அப்படின்னா 1 நீங்க எழுதக்கூடாது. நிறைய பேர் 1 எழுதுறாங்க. 1 எழுதக்கூடாது. ஏன்னா 1 வந்து பிரைம் நம்பரும் இல்ல, காம்போசிட் நம்பரும் இல்ல. அதனால 1 நம்ம எடுத்துக்கிறது இல்ல. 2ல இருந்தா நம்ம பிரைம் நம்பர் லிஸ்ட் எடுக்கும் போது பிகினிங் வந்து 2ல இருந்து ஆரம்பிச்சு தான் நம்ம 7 வரைக்கும் அந்த 10க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர் அப்படின்னா இந்த 4 நம்பர் தான் நீங்க எழுதணும். நீங்க 1 எழுதக்கூடாது. சரிங்களா? இப்போ A வந்து 1, 2, 3, B வந்து 2, 3, 5, 7. இப்போ A கிராஸ் B கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி வந்து டொமைன் கோடொமைன் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். நீங்க ஏவும் பியும் டொமைன் கோடொமைன் வரைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் நீங்க. இப்ப A கிராஸ் B எப்படி நம்ம எழுதணும், A கிராஸ் B நம்ம எப்படி எழுதணும் பாருங்க. A கிராஸ் B ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும், 1 வந்து எதனோட மேப் ஆகும், எல்லாத்தோடையும் மேப் ஆகும்போது என்ன ஆகும், 1, 2 எழுதுங்க, 1, 3 எழுதுங்க, 1, 5 எழுதுங்க, 1, 7 எழுதுங்க. சரிங்களா? 1, 7 எழுதியாச்சு. திரும்ப 2 வந்து மறுபடியும் எல்லாத்தோடையும் மேப் ஆகும். 2, 2, 3, 2, 5, 2, 7. சரி பச்சுங்களா? இப்ப 3 திரும்ப எல்லாத்தோடையும் மேப் ஆகும் இல்லையா? இப்ப 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஓகேங்களா? A கிராஸ் B எழுதியாச்சு நம்ம. இப்ப என்ன பண்ணோம், B கிராஸ் A எழுதணும். B கிராஸ் Aனா B வந்து ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும். B ஓட எலமெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும். நீங்க இப்ப B வந்து ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கோங்க. 2, 3, 5, 7 எழுதிக்கோங்க. A வந்து செகண்ட்ல எழுதிக்கோங்க. கோடொமைன்ல A எழுதிக்கணும். 1, 2, 3. இப்போ டொமைன் கோடொமைன் இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து B கிராஸ் A நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்க. B கிராஸ் A எப்படி எழுதணும், B கிராஸ் A வந்துட்டு B ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும், A வந்து செகண்ட்ல கோடொமைன்ல எழுதிக்கணும். இப்போ 2, 1 எழுதியாச்சு. 2, 2 எழுதியாச்சு. 2, 3 எழுதியாச்சு. இப்போ 3, 1 எழுதியாச்சு. அப்போ 3, 2 எழுதியாச்சு. 3, 3யும் எழுதியாச்சு. இப்போ 5, 1 எழுதியாச்சு. அப்புறம் 5, 2 எழுதியாச்சு. 5, 3 எழுதியாச்சு. அப்புறம் 7 இருக்கு நம்ம கிட்ட. இன்னும் என்ன இருக்கு, 7 இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? இப்போ 7, 1 எழுதணும். 7, 2 எழுதணும். 7, 3 எழுதணும் நீங்க. சரிங்களா? இப்போ B கிராஸ் Aவும் நம்ம எழுதியாச்சு. புரியுங்களா? கொஸ்டின் கேட்டிருந்தது என்ன, ஃபைண்ட் A கிராஸ் B, B கிராஸ் A. A கிராஸ் B நம்ம எழுதியாச்சு. எல்லா செட்டும் எழுதியாச்சு. இப்போ B கிராஸ் Aவும் நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டினை கவனமா படிங்க. இங்க உங்களுக்கு கொஸ்டின்ல தான் உங்களுக்கு விஷயமே இருக்கு. அப்போ செட் ஆஃப் ஆல் X
where x is a prime number less than 10 அப்படின்னா 10க்கு உள்ள இருக்கிற பிரைம் நம்பர் எதுன்னு பார்த்தா 2 3 5 7 மட்டும்தான். மீதி எல்லாம் 9 4 இந்த 6 இதெல்லாம் காம்போசிட் நம்பர், அதை எழுதக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? எக்ஸசைஸ் 1.1 தேர்ட் சம் பார்க்கலாங்கன்னு. கொஸ்டினை கவனம் படிங்க. இஃப் b cross a equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா find a and b நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப கண்ணு அவங்க கொடுத்துருக்குதுன்னா b கிராஸ் ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. b கிராஸ் ஏன்னா அதாவது நல்லா கவனிங்க, இது a கிராஸ் b கிடையாது. உங்களுக்கு உள்ள கொடுத்துருக்குது வந்து a கிராஸ் b கிடையாது, b கிராஸ் ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ b கிராஸ் a கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள எலமெண்ட் எல்லாமே என்னன்னு அர்த்தம்? இந்த ஃபர்ஸ்ட் உள்ள எலமெண்ட் இதுல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள எலமெண்ட் எல்லாமே என்னது? பின்னு அர்த்தம். செகண்ட் உள்ள எலமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஏன்னு அர்த்தம். இந்த மாதிரி b கிராஸ் ஏன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள எலமெண்ட் எடுத்து எழுதும் போது நீங்க b தான் எழுதணும். கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஏன்னு எழுதுறாதீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஏ தான் ஃபர்ஸ்ட்ல எழுதணும் அப்படின்னா ரெண்டாவது உள்ள எலமெண்ட் எல்லாம் எடுத்து எழுதிட்டு அதுல ரிப்பீட் இருக்கிறதுலாம் அடிச்சுட்டு ரிப்பீட் இல்லாம ஒரு டைம் மட்டும் தான் ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி எழுதி நீங்க இதை ஆர்டர் படி எழுதணும். இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னு எத்தனை டோட்டலா எத்தனை அதாவது b கிராஸ் ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு உள்ள பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு எலமெண்ட் அர்த்தம். இந்த 2, 3 இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்குது எல்லாம் சேர்ந்து ஒரு எலமெண்ட் எத்தனை 1 2 3 4 5 6 எலமெண்ட் இருக்கு அப்படின்னா இதுல வந்து இது எப்படி b ஏவும் இருக்கும் அப்படின்னா ஒண்ணுதுல வந்து அதாவது ஒண்ணுதுல 1 இருக்கலாம் இல்ல இன்னொன்று 6 இருக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல உள்ளதுல 6 இருக்கலாம், இன்னொன்றுல 1 இருக்கலாம். அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் உள்ளதுல 2 இருக்கலாம், ரெண்டாவது உள்ளதுல 3 இருக்கலாம். அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் உள்ளதுல 3 இருக்கலாம், ரெண்டாவது உள்ள 2 இருக்கலாம். அப்படிதான் இருக்கணும். இது மொத்தம் 6 இருக்கு அப்படின்னா மல்டிப்ளைல நம்ம முதல்ல இது எப்படி இருக்கணும் ஒரு யூகம் பண்ணணும் நீங்க. சரிங்களா? அப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதெல்லாம் b ன்னு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் உள்ளதெல்லாம் என்ன பாருங்க -2 எழுதுங்க. ரெண்டாவது -2 வரைக்கும் ரிப்பீட் ஆகக்கூடாது. செட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? ரிப்பீட் ஆகக்கூடாது. அதனால என்ன பண்ணோம்? ஒரு -2 மட்டும் எழுதிக்கணும். அப்புறம் இங்க 0 இருக்கு, அதை எழுதிக்கோங்க. திரும்ப இன்னொரு 0 இருக்கு, அதை எழுதக்கூடாது. இந்த ரெண்டு -2க்கு ஒரு -2 தான் எழுதணும். இந்த 0 ரிப்பீட் ஆகக்கூடாது. 2 0க்கு ஒரு 0 தான் எழுதணும். இந்த 3க்கும் இந்த 3க்கும் 3 ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரு 3 தான் எழுதணும். இப்ப இது 3 வந்து இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? b கண்டுபிடிச்சிட்டோம். -2 0 3ன்றதான் b யோட வேல்யூ. அப்புறம் என்ன பண்ணோம்? செகண்ட் அவ்வளவுதான் எழுதிட்டு வாங்க. செகண்ட் அவ்வளவுதான் எழுதுவோம் நம்ம. செகண்ட் அவ்வளவு எழுதுங்க, 3 எழுதுங்க. அப்போ இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு, எழுதிருக்கீங்க. புரியுதுங்களா? திரும்ப இங்க என்ன வருது? 0 பார்த்தா 3 வருது. 3 வந்தாச்சு. அப்ப இந்த 3 நீங்க எழுதக்கூடாது திரும்பவும். அப்ப இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. 4 இங்க வந்தாச்சு, எழுதக்கூடாது திரும்பவும். புரியுதுங்களா? இப்போ இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. இங்க 3 இருக்கு, எழுதக்கூடாது. இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. இங்க 4 வந்தாச்சு, எழுதக்கூடாது. ரிப்பீட் ஆகக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் நீங்க 100% தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த b கிராஸ் ஏவோ a கிராஸ் பியோ உங்களுக்கு கொடுத்துட்டு ஏவும் பியும் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க இந்த மாதிரி கரெக்டா எழுத முடியும். இப்ப இது பாருங்க, இது 3 எலமெண்ட் இருக்கு, இது 2 எலமெண்ட் இருக்கு. இது மல்டிப்ளை பண்ணா 6 எலமெண்ட் வரணும் b கிராஸ் ஏவோ. கரெக்டா இருக்குங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க. புரியுதுங்களா? அடுத்து எக்ஸசைஸ் 1.1ல 4 சம் பார்க்கலாம் கண்ணு. கொஸ்டினை கவனம் படிங்க. இஃப் a equal to 5,6, b equal to 4, 5, 6, c equal to 5, 6, 7. புரியுதுங்களா? இப்படி 3 எலமெண்ட் 3 ஏவுக்கும் பிக்கும் சிக்கும் கரெக்டா எலமெண்ட் கொடுத்துட்டாங்க. சோ தட் அப்படின்னா நம்ம வந்து நிரூபிக்கணும், வெரிஃபை பண்ணணும், நிரூபிக்கணும், ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? இப்போ a கிராஸ் b ஈக்குவல் டு b கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் c கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. நீங்க எல்லாத்தையும் எழுத மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுமானது. இதை a கிராஸ் ஏவை நம்ம LHS எடுத்துக்கலாம். a எழுதிக்கோங்க, ஏவோட எலமெண்ட் அப்படியே எழுதிக்கோங்க. திரும்ப a எழுதிக்கோங்க. இப்போ a கிராஸ் ஏவை நீங்க இப்படி நீங்க டொமைன் கோடொமைன் கூட மேப் பண்ணி எழுதிக்கலாம். மேப் பண்ற மாதிரி நீங்க எழுதிக்கலாம். இப்போ a கிராஸ் ஏன்னு போட்டுட்டு என்ன பண்ணோம்? a கிராஸ் ஏ என்ன பண்ணோம்? a தான் மேல போடணும், இங்கேயும் a தான் போடணும். a ரெண்டுலயும் எலமெண்ட் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இந்த 5 ஓட மேப் ஆகும்போது 5,5, 5 6 ஓட மேப் ஆகும்போது 5,6, இந்த 6 5 ஓட மேப் ஆகும்போது 6,5, 6 6 ஓட மேப் ஆகும்போது 6,6. இப்போ LHSல a கிராஸ் ஏல இது ஈக்குவேஷன் 1 நம்ம வச்சுக்கலாம். இது LHS, இதுதான் வேல்யூ வருது உங்களுக்கு. 5,5, 5,6, 6,5, 6,6 வருது. இப்போ RHSக்கு போலாம். RHS கொடுத்துருக்கு என்ன? b கிராஸ் b அப்புறம் இன்டர்செக்ஷன் c கிராஸ் c கொடுத்துருக்காங்க. RHS பாருங்க,
பி ஒரு டைம் எழுதிக்கோங்க, திரும்ப அதே பி எழுதிக்கோங்க. பி இந்த மாதிரி என்ன பண்ணுங்க நீங்க பி கிராஸ் பிக்கு இந்த மாதிரி ஒரு டொமைன் கோ டொமைன் எழுதிக்கோங்க. பியும் ஒரே மாதிரி எழுதிக்கணும். மேல பிபி எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ எழுதுற மாதிரி பிபி எழுதணும். புரியுங்களா? இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், நம்ம இப்ப மேப் பண்ணலாமா? 4,4 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, 4,5 செகண்ட் எழுதிக்கோங்க, அப்புறம் 4,6 அப்புறம் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் 5,4 அப்புறம் 5,5 அப்புறம் 5,6 ஏட்டமா, அப்புறம் 6,4 6,5 6,6 எழுதியாச்சா? இதுதான் பி கிராஸ் பி. பி கிராஸ் பி நம்ம எழுதியாச்சு. இப்ப என்ன பண்ணணும், நம்ம சி கிராஸ் சிக்கு போகணும். சரிங்களா? இப்ப சி 2 டைம்ஸ் எழுதுங்க. சி வந்து என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் எழுதணும். நீங்க இந்த மாதிரி சி வந்து இந்த மாதிரி 2 டைம்ஸ் எழுதணும். 5 6 7 சி போட்டு 5 6 7 எழுதணும். சி கிராஸ் சி எழுதிக்கணும். இப்ப இந்த மாதிரி டொமைன் கோ டொமைன் எழுதிக்கோங்க. அப்படியே 5 6 7 5 6 7 எழுதிக்கோங்க. இப்ப மேப் பண்ணுங்க. 5,5 ஃபர்ஸ்ட்ல எழுதுங்க, 5,6 செகண்ட் எழுதுங்க, 5,7 தேர்ட் எழுதுங்க. இப்போ 6,5 6,6 6,7 எழுதியாச்சா? அடுத்து என்ன எழுதணும், 7,5 7,6 7,7 எழுதிக்கணும். 6 கிராஸ் சி எழுதிட்டுமா, சாரி சி கிராஸ் சி எழுதிட்டுமா? இப்போ நம்ம இப்போ பி கிராஸ் பிலயும் சி கிராஸ் சிலும் காமனா இருக்குது என்னன்னு பாருங்க. இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க 5,5 தான் ஆரம்பிக்கும். ஏன்னா இதுல இருந்து சில வந்து 4 கிடையாது உங்களுக்கு. அப்போ நீங்க 4 கிடையாது, ஆனா பில வந்து உங்களுக்கு 4 இருக்கும். ரொம்ப சிம்பிள் நோட்ஸ்ல புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5,5 தான் இருக்குங்க. ஏன்னா இதுல 4 கிடையாது, ஆனா பில வந்து உங்களுக்கு 4 இருக்கும். அப்போ 4 உள்ள வேல்யூ நம்ம பார்க்க தேவையில்லை. இப்ப 5,5 இருந்து நீங்க ஆரம்பிச்சா போதுமானது. ஏன்னா சில வந்து 4 கிடையாது, அதனால 4 நமக்கு அது வர காமனா இருக்க வாய்ப்பு இல்ல. சில இதெல்லாம் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. சில 5,5 இருந்தா சில வந்து உங்களுக்கு எலமெண்ட் இருக்கும். அப்ப 5,5 இங்க இருக்கு, 5,6 இங்க இருக்கு. நல்லா கவனிங்க, 2 எலமெண்ட் இருக்கு இல்லையா? அப்ப பாருங்க, இதுல இருக்கா பாருங்க, சில 5,5 இருக்கா பாருங்க, 5,5 இருக்கு, 5,6 இருக்கு. சரிங்களா? 2 இருக்கு. அப்புறம் 5,6 இருக்கு, 5,7 இதுல இல்ல. அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு 6,5 இருக்கான்னு பாருங்க. இதுல 6,5 இங்க இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு 6,5 இங்க இருக்கு, 6,6 இங்க இதுல இருக்கு. இதுல பாக்கலாமா இருக்கான்னு? இப்போ 6,5 இருக்கு, 6,5 இருக்கு, 6,6 இருக்கு. இதுல 7 இருக்கு. ஆக்சுவலா நல்லா கவனிங்க. இதுல வந்து சில வந்து உங்களுக்கு 7 இருக்கு, ஆனா பில வந்து 7 உங்களுக்கு கிடையாது. பில வந்து உங்களுக்கு 7 ஆக்சுவலா கிடையாது எங்கேயுமே. முதல்ல 4 5 6 வரைக்கும் தான். புரியுதுங்களா? ரெண்டுக்கும் காமனா இருக்குது. 5 6 மட்டும் தான் ரெண்டுலயும் காமனா இருக்கு. பிலயும் சிலயும் 5 6 தான் காமனா இருக்கு. சில வந்து 4 கிடையாது, இந்த பில வந்து 7 கிடையாது. அப்போ நம்மளோட எலமெண்ட் எல்லாமே என்ன பாத்தீங்க அப்படின்னா 5,5 என்னென்ன காமனா இருக்கு, 5,5 இருக்கு, அதை எழுதணும். 5,6 இருக்கு, அதை எழுதணும். 6,5 இருக்கு, 6,6 இருக்கு. இதுதான் இருக்கு. இப்போ இது நம்ம ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாமா? 5,5 5,6 முதல்ல பார்க்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ல எங்க இருக்கு பாருங்க. ஈக்குவேஷன் 1 எங்க இருக்கு? ஈக்குவேஷன் 1 நமக்கு இங்க இருக்கு. 5,5 இருக்கு, 5,6 இருக்கு. இப்போ 6,5 6,6 இதுல இருக்கு. இதுலயும் ஈக்குவேஷன் 2ல என்ன இருக்கு? 6,5 இருக்கு, 6,7 இருக்கு. ஆக 1 = 2, LHS = RHS, hence proved. ஓகேங்களா? புரிஞ்சுதா கண்ணு? 1.1ல ஃபிஃப்த் சம் பார்க்கலாம் கண்ணு. given A = 1 2 3, B = 2 3 5, C = 3, 4 கொடுத்திருக்கு, and D = 1, 3, 5 கொடுத்திருக்கு. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த A cross C ன்றது கிராஸ் சாரி A இன்டர்செக்ஷன் C ன்றது கிராஸ் B இன்டர்செக்ஷன் D க்கு ஈக்குவல் எது? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D ன்றது வந்து ஈக்குவலா அப்படின்னு ட்ரூ ஈக்குவல்ன்றது ட்ரூவா அப்படின்னு கேக்குறாங்க क्वेश्चन உங்களுக்கு. இது நம்ம அந்த A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D LHS நம்ம எடுத்துக்க போறோம். LHS எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல நம்ம AC இருக்கு இல்லையா, அந்த AC நமக்கு வந்து என்ன பண்ணோம், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதனால A-வும் C எழுதிக்கோங்க. A 1, 2, 3, 3, 4 C. புரியுங்களா? A இன்டர்செக்ஷன் C இது ரெண்டுலயும் காமன் என்ன கணக்கு இருக்கு? 3 மட்டும் தான் இருக்கு இல்லையா? அப்போ A இன்டர்செக்ஷன் C ன்றது 3 தான். அப்போ அதுக்கு அடுத்தது
என்ன பண்ணணும், உங்களுக்கு B இன்டர்செக்ஷன் D வேணும். அப்ப B எழுதிக்கோங்க ஒரு தடவை 2 3 5, D எழுதிக்கோங்க 1 3 5. அப்போ B இன்டர்செக்ஷன் Dன்றது என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இதுல இது காமனா இருக்கு, 3யும் 5 தான் இருக்கு. இதுல 2, இதுல 1 இருக்கு, இதுல 2 இருக்கு. அப்போ 3யும் இந்த 5 தான் இதுல வந்து என்ன இருக்கு, B இன்டர்செக்ஷன் Dல வந்து பாத்தீங்கன்னா 3,5 இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? இப்போ ஆக்சுவலா இது இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சிட்டோம், B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இத ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ண போனோம். 3 கிராஸ், அதாவது சாரி, A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D நம்ம கிராஸ் பண்ண போறோம். சரிங்களா? வாங்க. இப்போ A கிராஸ் C இன்டு B கிராஸ் D ஈக்குவல் டு A கிராஸ் சாரி A இன்டர்செக்ஷன் C என்ன வந்தது, 3 வந்தது. அப்புறம் B இன்டர்செக்ஷன் D வந்தது 3,5 வந்தது. இப்போ A இன்டர்செக்ஷன் C 3 மட்டும் தான் இருக்கு இல்லையா? அப்ப இது கிராஸ் பண்ணும்போது என்னென்ன வரும் வேல்யூ நமக்கு, இது திரும்ப ஒரு டைம் இது எழுதிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து டொமைன்ல கூட எழுதிருக்கு பாருங்க, இங்க 3,3 ஒன்னு வரும், அப்புறம் 3,5 வரும். புரியுதுங்களா? இதுதான் வந்து LHS. இது நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் RHS போலாமா? RHS பாருங்க. RHS உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கு, ஆக்சுவலா RHS நம்ம என்னென்ன ப்ரூஃப் பண்ணணும், இதுலயே என்னென்ன ப்ரூஃப் பண்ணணும் உங்களுக்கு. RHSல A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D, அது நம்ம இப்ப எடுக்கணும். இப்போ A கிராஸ் B நம்ம எடுக்கணும் இல்லையா? அப்போ A திரும்ப ஒரு டைம் எழுதிக்கோங்க. A ஓட செட் வந்து எழுதிக்கோங்க 1, 2, 3, B ஓட செட் 2, 3, 5. புரியுதுங்களா? இப்போ A கிராஸ் B நம்ம எழுதணும். A கிராஸ் B எழுதணும். இங்க பாருங்க, டொமைன் கோ டொமைன்ல பாருங்க, A B இது 1, 2, 1, 2, 1, 3, 1, 3, அப்புறம் 1, 5. சரிங்களா? அப்புறம் 2, 2, 2, 3, அப்புறம் 2, 5. சரிங்களா? அப்ப திரும்பவும் 3, 2, 3, 3, 3, 5. சரிங்களா? இப்ப எழுதிட்டோமா? A கிராஸ் B எழுதியாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும், C கிராஸ் D எழுதணும் நம்ம. அப்ப C D எழுதிக்கோங்க. C 3,4, D வந்து 1, 3, 5 இல்லையா? அப்போ C கிராஸ் D எழுதும்போது என்ன ஆகும், இப்ப டொமைன் கோ டொமைன்ல பாருங்க, Cன்றது முதல்ல எழுதணும் நீங்க, அப்புறம் தான் D எழுதணும் பாருங்க. இப்ப C என்னென்ன இருக்கு நமக்கு, எலமெண்ட் 3, 3, 4 இருக்கு. D ல 1, 3, 5 3 எலமெண்ட் இருக்கு. அப்போ 3, 1 ஃபர்ஸ்ட்ல எழுதுங்க, 3, 3 செகண்ட் எழுதுங்க, 3, 5 அப்புறம் எழுதுங்க. புரியுதுங்களா? அப்போ 4, 1 அப்புறம் 4, 3 அப்புறம் 4, 5. புரியுதுங்களா? C கிராஸ் D நம்ம எழுதியாச்சு. இப்போ A கிராஸ் B இன்டு A கிராஸ் B கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குது, A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D இல்லையா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலா இங்க என்ன வரணும், உங்களுக்கு கிராஸ் வரணும். சரியா? இது A கிடையாது, இன்டர்செக்ஷன் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. புரியுதுங்களா? அப்ப A கிராஸ் B அதுல என்னென்ன இருக்கு, 1, 2, 1, 3, 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 5. இப்போ C கிராஸ் D ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இந்த 3, 1ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். நீங்க 3, 1க்கு அப்புறம் தான் வேல்யூ இருக்கு. 3, 3 தான் அங்க இருக்குது. 3, 3, 3, 5, 3, 3, 3, 5 இருக்கு. புரியுதுங்களா? அவ்வளவுதான் இருக்கு. இது இப்ப பாருங்க, A கிராஸ் B ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. A கிராஸ் B லயும் C கிராஸ் D லயும் காமனா இருக்கிறது இந்த 3, 3யும் இந்த 3, 3 அப்புறம் இந்த 3, 5, 3, 5. மீதி இருக்க 3, 1 அங்க இல்ல. இந்த 4, 4 வேல்யூல அங்க இல்ல, நமக்கு 4 வேல்யூ நமக்கு இங்க இல்ல. அப்ப 3, 3, 3, 5 தான் இருக்கு. நம்ம இது என்ன பண்றோம், இது ஈக்குவேஷன் 2 நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா கவனிங்க. A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D ன்றத வந்த நமக்கு செட் என்னன்னு பார்த்தோம்னா 3, 3, 3, 5 இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ல நமக்கு என்ன வந்ததுன்னு பார்க்கலாமா? ஈக்குவேஷன் 1ல நமக்கு என்ன வந்தது, ஈக்குவேஷன் 1ல நமக்கு என்ன வந்தது, LHSல LHSல இங்கே மேலே இருக்கு. LHSல பாத்தீங்கன்னா உங்களுக்கு A இன்டர்செக்ஷன் C இன்ட்டு A இன்டர்செக்ஷன் C இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன உங்களுக்கு கொஸ்டின்ல A இன்டர்செக்ஷன் C இன்ட்டு தான். ஓகே, A இன்டர்செக்ஷன் C இன்ட்டு B இன்டர்செக்ஷன் D வந்து 3, 3, 3, 5 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு வந்தது இல்லையா? அதே ஈக்குவேஷன் தான் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன்லயும் வந்து அதே செட் தான் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, 3, 3, 3, 5 வந்திருக்கு. சோ நம்ம ஈக்குவேஷன் 1 LHS ஈக்குவேஷன் 1 எல்லாம் ஒண்ணுதான் உங்களுக்கு. புரியுதுங்களா? 3, 3, 3, 5 ஈக்குவேஷன் 1.
அப்போ 3,3 3,5 ஈக்குவேஷன் 2 இது RHS. From 1 and 2 they are equal. It is true. அப்படி ட்ரூ ஆன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ட்ரூன்னு இங்க வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகேவா? இப்ப 6th சம் பார்க்கலாங்கன்னு. Let A equal to X belongs to whole numbers W whole numbers where X less than 2 அப்படின்னு ஒரு உங்களுக்கு தான் வந்து ஷெட் வந்து பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்கு. ரோஸ்டர் ஃபார்ம்ல இல்லாம இருக்கு. நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்ம முதல்ல எழுதணும். ஏனா என்ன அப்படின்னா X belongs to W Wனா ஹோல் நம்பர்னு அர்த்தம். Wனா என்ன அர்த்தம்? A equal to X belongs to whole number where X less than 2 அப்படின்னு படிக்கணும். நீங்க less than 2 அப்படின்னா 2 கிடையாதுன்னு அர்த்தம். இங்க என்ன ஈக்குவல் கிடையாது, அதனால இது 2 கிடையாது. அப்படின்னா ஹோல் நம்பர்னா 0ல இருந்து ஆரம்பிக்கணும். 0ல இருந்து 0 1 அது மட்டும் தான் வரும்னு அர்த்தம். ரெண்டே வராது. ஏன்னா லெஸ் தேன் 2 உங்களுக்கு வந்து கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப பி பாருங்க, X belongs to N நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ வேர் X greater than to 1 நல்லா கவனிங்க. X greater than 1 less than or equal to 4 அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா X வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய X belongs to N அப்படின்னா 1ல இருந்து நீங்க எழுத ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். 0ல இருந்து ஆரம்பிக்கூடாது. இதுதான் W, இதுதான் 0ல இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க இது 1ல இருந்து எழுத ஆரம்பிக்கணும், 0 எழுதக்கூடாது. ஆனா 1 எழுதக்கூடாது. இங்க பாருங்க கிரேட்டர் தேன் X கொடுத்துறாங்க, இது ஈக்குவல் கொடுக்கல. ஆனா இங்க லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னது 4 இங்க ஈக்குவல் கொடுத்துருக்கு. இந்த ஈக்குவல் சிம்பிள் கொடுத்திருந்தாலும் இது 4 எழுதணும். 1க்கு மேலதான் எழுதணும், 1 எழுதக்கூடாது. 4 எழுதணும் அப்படின்னு அப்புறம். அப்படின்னா பி என்ன இதுல இருந்து வரும்? 1க்கு மேலனா 2 3 4 வரும். ஏன்னா இந்த ஈக்குவல் கொடுத்துருக்கனால 4 வரும். 2 3 4 பி. அப்ப சி வந்து 3,5 அவங்களே கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் முதல்ல படிச்சுட்டே போயிடலாம். சப்டிவிஷன் 1 பாருங்க. A cross B union C equal to A cross B union A cross C. சப்டிவிஷன் 2 பாருங்க. A cross B intersection C equal to A cross B intersection A cross C. சப்டிவிஷன் 3 பாருங்க. A union B cross C equal to A cross C union B cross C. இப்ப நம்ம சொன்ன ஃபார்முலா படி அவங்க அந்த செட் பில்டர் ஃபார்ம்ல இருந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத போறோம். இப்ப ஏ வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? ஹோல் நம்பர் சொல்லியிருந்தாங்க. லெஸ் தேன் 2 சொல்லியிருந்தாங்க. ஹோல் நம்பர் 0 வந்து ஆரம்பிக்கணும். லெஸ் தேன் 2னா 2 உள்ளதான் எழுதணும். 2 எழுதணும். அப்ப 0வும் 1 தான் ஏவோட செட். சரிங்களா? ஏவோட ஏவுக்குள்ள இருக்க வேண்டிய எலமெண்ட் என்ன? 0வும் 1 மட்டும் தான். ஏன்னா லெஸ் தேன் 2னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஹோல் நம்பர் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப 2 கம்மியா இருக்கணும், 0ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்படின்னா 0வும் 1 தான் இதனுடைய ஏவோட எலமெண்ட். பியோட எலமெண்ட் என்ன சொல்லிருக்காங்க? உங்களுக்கு 1க்கு மேலதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 4 வரைக்கும் இருக்கலாம் சொல்லிட்டாங்க. நேச்சுரல் நம்பர் 0ல நீங்க ஆரம்பிக்க கூடாதுன்னு அர்த்தம். புரியுங்களா? அப்படின்னா 1 வராது, 2 வரும், 3 வரும், 4 வரும். ஏன்னா இங்க ஈக்குவல் டு கீழே ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டின் இருந்து ரொம்ப கவனமா இதெல்லாம் எழுதணும் நீங்க. இல்லாட்டி இது எழுதாம வந்து இந்த ஈக்குவல் டு கீழே பார் போடாம முட்டிங்க அப்படின்னா 4 கம்மியா 3 வரைக்கும் எழுதுறீங்க, 2 3 மட்டும் எழுதுறீங்க. அதனால 2 3 4 அப்படின்னு பியோட எலமெண்ட்ஸ் 2 3 4 எழுதணும். சி அவங்களே கொடுத்துட்டாங்க 3,5ன்னு. புரியுதுங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 1 சப்டிவிஷன் 1 பாருங்க. A cross B union C equal to A cross B union B A cross C. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? LHSல முதல்ல பிராக்கெட்டோட தான் முதல்ல நம்ம எடுக்கணும். முதல்ல எடுக்கணும் என்ன பண்ணோம்? B union C நம்ம பண்ணணும். B union C நம்ம பண்ணணும். B union C இங்க அப்படி பார்த்துங்க. இங்க இருக்கு பாருங்க. B union C அப்படின்னா இதுல 2 இருக்கு, 2 எழுதிக்கோங்க. இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. 2 டைம் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரே ஒரு 3 தான் எழுதணும். இந்த 4 இருக்கு, 4 எழுதிக்கோங்க. இங்க 5 இருக்கு, இங்க 5 எழுதிக்கோங்க. அப்ப B union C முடிஞ்சு போச்சு. இப்ப A ஒரு டைம் இங்க எடுத்து, ஏன்னா நம்ம இன்டு ஏன்றதுனால B union C நம்ம எழுதிட்டோம். திரும்பவும் ஏவை இங்க எடுத்து ஒரு டைம் எழுதிக்கோங்க. இப்போ A இன்டு B union C. B union C நம்ம கிட்ட இங்க இருக்கு. பிராக்கெட்ல உள்ள B union C நம்ம எழுதிட்டோம். அப்போ என்ன பண்ணணும்? இங்க ஏவும் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ A cross B union C நம்ம செட் எழுதணும். புரியுதுங்களா? அது இங்க பாருங்க, உங்களுக்கு டொமைன்ல பாருங்க. A cross இது A எழுதியாச்சு. B union C என்னன்னா வந்தது? 2 3 4 5 அது எப்படி எழுதியாச்சு. இப்போ 0,2 ஃபர்ஸ்ட் ஒன் எழுதுங்க. 0,3 செகண்ட் ஒன் எழுதுங்க. 0,4 இது தேர்ட் ஒன் எழுதுங்க. 0,5 இத ஃபோர்த் ஒன் எழுதுங்க. திரும்பவும் 1,2 1,3 1,4 1,5 புரிஞ்சுதுங்களா? இதுதான் நம்ம ஈக்குவேஷன் 1. LHS இது LHS சொன்னாலும் சரி, இது LHS சொன்னாலும் சரி, ஈக்குவேஷன் 1 சொன்னாலும் சரி, நம்ம சப்டிவிஷன் 1ல LHS நம்ம ஈக்குவேஷன் 1 அதான் இது வந்து இவ்வளவுதான் நமக்கு செட் வந்திருக்கு.
இப்போ ஆர்ஜிஎஸ் போலாமா? ஆர்ஜிஎஸ் என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கும், ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும் நம்ம. சரிங்களா? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? ஏ கிராஸ் பி, ஏ ஒரு டைம் எழுதிக்கோங்க, பி ஒரு டைம் எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் பி பாருங்கன்னு 0,2 1, 0,3 2, 0,4 3. சரிங்களா? இப்போ 1,2 1,3 புரியுதுங்களா? அப்புறம் 1,4 ஏ கிராஸ் பி எழுதிட்டோமா? அதே மாதிரி இப்ப என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ண அடுத்து இப்போ ஏ கிராஸ் சி எழுதணும் நம்ம. அது புரியுதுங்களா? ஏ கிராஸ் சி எழுதணும். அப்ப திரும்ப ஏவும் சி எழுதிக்கோங்க. திரும்ப என்ன பண்ணும்? ஏ ஒரு டைம் எழுதிக்கோங்க, சி ஒரு டைம் எழுதிக்கோங்க. இப்ப ஏ கிராஸ் சி எப்படி எழுதணும்? ஏ எங்க இருக்கு? டொமைன் கோடொமைன் இங்க இருக்கு. இங்க பாருங்க 0,3 0,5 1,3 1,5 ஏ கிராஸ் சி எழுதிட்டோமா? இப்போ ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சில இருக்கிறத நம்ம யூனியன் பண்ணணும் அப்படின்னா இப்ப நமக்கு இங்க 0,35 இருக்கு. அப்படிதான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாத்துடலாமா? இங்க பாருங்க 0,2 இருக்கு, 0,34 எல்லாம் இங்க இருக்கு. அப்போ 0,2 தான் நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம 0,2 எழுதுங்க. ஃபர்ஸ்ட்ல பாக்கலாம். 0,2 எழுதிட்டோம். 0,3 இங்க இருக்கு, 0,2 எழுதிட்டோம். அதுல வந்து அது ஃபர்ஸ்ட் உள்ளதுல இருக்கு, ஏ கிராஸ் பில இருக்கு பாருங்க. சரிங்களா? இப்போ 0,2 எழுதிட்டோம், 0,3 எழுதிட்டோம், 0,4 இதுல இருக்கு. உங்களுக்கு என்னது? 0,4 இங்க இருக்கு. நமக்கு ஏ கிராஸ் பில இருக்கு. அது என்ன பண்ணணும்? நீங்க அதையும் வந்து எழுதணும். அப்புறம் 0,5 இங்க இருக்கு, 0,5 எழுதணும். இப்போ இங்க 1,3 1,5 இருக்கு இதுல. ஆனா 1,2 முன்னாடி உங்களுக்கு இருக்கு. இதுல 1,2 இருக்கு பாருங்க. இதுல 1,2 இருக்கு, 1,3 இருக்கு, 1,4 இருக்கு. ஆர்டரா 1,2 1,3. இப்ப பாருங்க இதுல பாத்தீங்கன்னா 1,3 1,5 இருக்கு. ஆனா 1,2 1,4 அதுல இருக்கு. உங்களுக்கு ஏ கிராஸ் பி இருக்கிறதுனால என்ன பண்ணோம்? 1,2 எழுதணும், 1,3 எழுதணும், 1,4 இதுல ஏ கிராஸ் பி இருக்கு அதை எழுதணும், 1,5 எழுதணும். இது என்னது? இது வந்து 2. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1ல என்னென்ன இருக்குன்னு பாத்துடலாமா? ஒரு தடவை ஈக்குவேஷன் 1ல நமக்கு என்னென்ன இருக்கு பாருங்க. திரும்ப ஒரு டைம் பாருங்க. 0,2 0,3 0,4 0,5 இது இப்ப 2 3 4 5 ஆர்டரா இருக்கு. இங்க 1க்கு பதிலா எல்லாமே ஆர்டரா 2ல இருந்து 5 வரைக்கும் இருக்கு. அதுதான் அப்படியே இங்க செக் பண்ணிக்கலாமா? இப்போ இது 2 3 4 5 0க்கு பக்கத்துல இருக்கு. இங்க 1,2 1,3 1,4 ஆர்டரா அங்க உங்களுக்கு நம்ம எல்ஹெச்எஸ் இருக்கிற மாதிரி அதான் ஈக்குவேஷன் 1ல இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருக்கு. From 1 and 2 they are equal, hence verified. இப்ப subdivision 2 பாருங்க கண்ணு. subdivision 2 பாருங்க. A cross B intersection C equal to A cross B intersection A cross C. A எடுத்து எழுதிக்கீங்க 0,1, B எடுத்து எழுதிக்கீங்க 3,2, 3,4. ஓகே, C 3,5 இல்லையா? இப்ப LHS எடுத்துக்கலாமா? A cross LHS என்ன வருது? A cross B intersection C. முதல்ல இந்த பிராக்கெட் தான் நம்ம முதல்ல முடிக்கணும். B intersection C பாருங்க. B intersection C அப்படின்னா B இங்க இருக்கு, intersection C இங்க இருக்கு, C இங்க இருக்கு. இது ரெண்டுலயும் காமன் என்ன இருக்கு? இந்த 3 மட்டும் தான் இருக்கு. அப்போ இது ஒரே ஒரு வேல்யூ தான் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ A cross B intersection C நம்ம பண்ணணும். அப்போ A ஒரு டைம் எழுதிக்கோங்க. A இங்க இருக்கு பாருங்க. உங்களுக்கு இங்க இருக்கு பாருங்க. A நம்ம எழுதிருக்கோம் பாருங்க. இந்த டொமைன் கோடொமைன்ல 0,1 0,3 இங்க வந்துடும். சாரி 0,3 இங்க நம்ம முதல்ல எழுதணும். அப்புறம் 1,3 திரும்ப அடுத்து எழுதணும். இதுதான் வந்து A cross B intersection C ன்றது ஃபர்ஸ்ட் LHS. இது LHS அவங்க கொடுத்திருந்த LHS. இதனோட வேல்யூ வந்து நமக்கு ஆன்சர் ஈக்குவேஷன் 1 வந்து 0,3 1,3. சரிங்களா? இப்போ RHS பாருங்கன்னு. RHS பாருங்க. A எழுதிருக்கோம், திரும்ப B எழுதிருக்கோம், திரும்ப C எடுத்து எழுதிருக்கோம். உங்களுக்கு ஒரு தடவை A கிராஸ் B நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? RHS என்ன கொடுத்திருக்காங்க? உங்களுக்கு A கிராஸ் B RHS என்ன கொடுத்திருக்காங்க? क्वेश्चन போய் பாருங்க. திரும்ப A cross B intersection A cross C. அப்ப A cross B எழுதணுமா? அப்ப A cross B க்கு பாருங்க A உம் B இங்க எழுதியாச்சு. இந்த டொமைன் கோடொமைன் இருக்கு பாருங்க. 0,2 0,3 0,4. அச்சா திரும்ப 2,2 சரிங்க 1 எழுதணுமா? A வந்து என்னது 1 வரணும். சரி இங்க 1 தான் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ 1,2 1,3 1,4 சரிங்களா? இப்போ A cross B எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? A cross C எழுதணும். A cross C எழுதலாமா? A cross C வாருங்கள். A cross C பாருங்க. A cross C உங்களுக்கு C எழுதணும். 3 5 மட்டும் தான் C. 0,3 0,5 1,3 1,5 புரிஞ்சுதா? A cross C நம்ம எழுதியாச்சு. இப்போ A cross B intersection A cross C equal to உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இங்க 0,3 இருக்கு,
0,5 இருக்கு, 1,3 1,5 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க 1,5 எல்லாம் கிடையாது, 1,3யும் கிடையாது. இப்போ 0,3யும் இப்போ சாரி உங்களுக்கு இதுல இது ரெண்டுலயும் நம்ம காமனா என்ன எழுதிருக்கோம், a கிராஸ் b a கிராஸ் c-லயும் 0,3 0,5 எழுதிட்டோமா. ஈக்குவேஷன் 2ல நம்ம எழுதிட்டோம். இப்போ ஈக்குவேஷன் 1 என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன் 1 என்னென்ன இருக்கு, 0,3 1,3 இதுலயும் 0,3 1,3 தான் இருக்கும். 0,3 1,3 தான் இருக்கும். 0,5 0,3யும் 1,3 தான் இருக்கும். இதுல 1,3 இருக்கு. இப்போ 0,5 கிடையாது. ஆக்சுவலா இது வந்து இது 0,5 இதுல இருக்கு, இதுல கிடையாது. இப்போ 1,3 தான் இதுக்கு ஆன்சரா நமக்கு வரணும். இது 1,3 தான் நமக்கு ஆன்சரா வரணும். புரியுங்களா? இது 1,3 சரிங்களா. இது 1,3 தான் காமனா இருக்கு. 0,5 கிடையாது, 1,3 தான் இதுக்கு நமக்கு காமனா இருக்கு. சரிங்களா? ஆக from 1 and 2 they are equal, hence verified. சரிதானே? புரிஞ்சுங்களா? இப்போ சப்டிவிஷன் 3க்கு நம்ம போலாம். சப்டிவிஷன் 3 பாருங்க கண்ணு. A union B cross C equal to A cross C union B cross C. இப்ப A எடுத்து எழுதிக்கோங்க, 0,1 B திரும்ப எழுதிக்கோங்க, திரும்ப ஒரு டைம் எழுதிக்கோங்க. அப்பதான் நம்ம திரும்ப பின்னாடி பேக் போக முடியாது. எப்பவுமே போடும்போது சம்ல அப்பப்ப எடுத்து எழுதிக்கோங்க. LHS எடுத்துக்கோங்க. A union B இன்ட்டு cross C இல்லையா. இப்போ A union B எழுதுங்க. அப்படியே A union B 0 1 2 3 4 எழுதிக்கோங்க. 0 1 2 3 4 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கிராஸ் C போட்டுக்கோங்க. C வேல்யூ இங்க எழுதிக்கோங்க. இது அப்படியே கிராஸ் பண்ணுங்க. 0,3 புரியுதுங்களா. A யூனியன் B நம்ம இங்க எழுதியாச்சு. A யூனியன் B இங்க எழுதியாச்சு. C இங்க இருக்கு பாருங்க. C இங்க இருக்கா. இப்ப A யூனியன் B இன்டு கிராஸ் அப்படியே கிராஸ் பண்ணுங்க. 0,3 எழுதிக்கோங்க. 1,3 சாரி 0,3 அப்புறம் 0,5 சரிங்க. 0,3 0,5 அப்புறம் 1,3 1,5 ஆச்சா. அப்புறம் 2,3 அப்புறம் 2,5 2,5 ஆச்சா. அப்போ 3,3 3,5 3,5 அப்போ திரும்பவும் 4,3 4,5 சரியா. அப்போ இது வந்து உங்களுக்கு LHS ஈக்குவேஷன் 1 அப்படி எடுத்துக்கிறோம் நம்ம. இது 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 இது எல்லாம் என்னது ஈக்குவேஷன் 1. சப்டிவிஷன் 3ல ஈக்குவேஷன் 1 LHS அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், அடுத்து A கிராஸ் C-யும் B கிராஸ் C-யும் கண்டுபிடிச்சு அதை யூனியன் பண்ண போறோம். புரியுதுங்களா. இப்ப நம்ம என்ன பண்ணோம், A கிராஸ் C முதல்ல கண்டுபிடிக்கணும். RHS பாருங்க. A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். அப்ப A எழுதிக்கோங்க, B C எல்லாத்தையும் இங்க வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இப்போ A கிராஸ் C நம்ம முதல்ல எழுதணும். A ஓட வேல்யூ என்ன 0,1 இல்லையா. C 3,5 தான். இப்போ 0,3 0,5 1,3 1,5 A கிராஸ் C முடிந்து விட்டது. சரிங்களா. இதுதான் A கிராஸ் C. இப்போ B கிராஸ் C கண்டுபிடிப்போமா. B கிராஸ் C பாருங்க. B ஓட வேல்யூ ஒரு டைம் இங்க எழுதிக்கோங்க, டொமைன்ல எழுதிக்கோங்க. C ஓட வேல்யூ C ஓட எலிமெண்ட் இங்க எழுதிக்கோங்க, B ஓட எலிமெண்ட் இங்க எழுதிக்கோங்க. இப்போ 2,3 2,5 புரியுதுங்களா. 3,3 3,5 இப்போ 4,3 4,5 சரிங்களா. இப்போ இது ரெண்டு யூனியன் பண்ணா என்ன வரும் அப்படின்னு 0, இங்க பாருங்க. A கிராஸ் C எழுதிருக்கோம், B கிராஸ் C எழுதிட்டோம். இப்ப இது ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணோம்னா இங்க இருந்து முதல்ல 0ல இருந்து முடிக்க ஆரம்பிக்கணும். 0,3 0,5 இங்க இல்லனாலும் நம்ம என்ன பண்ணோம், இங்க இருந்து 0ல இருந்து ஆரம்பிக்கணும். 0,3 0,5 முதல்ல எழுதணும். எழுதிட்டுமா அப்புறம் இங்க 1ல இருந்து எது சின்னதுன்னு பார்க்கணும். 1,3 1,5 எழுதணும். 1,3 1,5 அப்புறம் 2,3 அப்புறம் 2,5 அப்படியே ஆர்டர் அப்படியே எழுதிக்கணும். 2,5 அப்புறம் 3,3 3,5 அப்புறம் 4,3 அப்புறம் 4,5 இது ஈக்குவேஷன் 2. நம்ம ஈக்குவேஷன் 1ல என்னென்ன இருக்கு, 0 மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கு, 0,3 0,5 1,3 1,5 அதே போல 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 ஈக்குவேஷன் 1ல பாருங்க கண்ணு. ஈக்குவேஷன் 1ல நமக்கு என்ன வந்தது, அதே தான் வந்தது உங்களுக்கு. 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் நமக்கு கரெக்டா அவ்வளவுதான், கரெக்டா ஈக்குவலா இருக்கு. வெரிஃபை பண்ணியாச்சு, இது ஈக்குவலா இருக்கு உங்களுக்கு. From 1 and 2 they are equal, hence verified. புரிஞ்சுதுங்களா. அது 7th sum. 1.1 7th sum பார்க்கலாங்கன்னு. क्वेश्चन கவனமா படிங்க. Let the set of all natural numbers less than 8
less than 8 ஏன்றது செட் என்னவா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு the set of all natural numbers less than 8 whole number கிடையாது natural numbers n natural numbers அப்படின்னா 1 ல இருந்து ஆரம்பிக்கணும் less than 8 ஈக்குவல் கிடையாது 8 க்கு உள்ளதா எழுதணும் 8 எழுத கூடாதுன்னு அர்த்தம் b பாருங்க the set of all prime numbers less than 8 இதுவும் பாத்தீங்கன்னா less than 8 தான் கொடுத்துறாங்க 8 வராது பிரைம் நம்பர்ல 8 வராது 8 க்கு உள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் எழுதணும் அதுதான் செட் பி புரியுங்களா இப்ப சி பாருங்க the set of even prime number கொடுத்துறாங்க அந்த செட்னு ஒரு வார்த்தை கொடுத்துறாங்க அது உங்களுக்கு குழப்பறதுக்கு the set of even prime number மேத்தமெட்டிக்ஸ்ல ஒண்ணே ஒண்ணுதான் நீ உலகம் முழுக்க எங்க போனாலும் ஒண்ணே ஒண்ணுதான் அது நம்பர் 2 மீதி எல்லாமே ஈவன் பிரைம் நம்பர் கிடையாது எல்லாமே ஆட் பிரைம் நம்பர் இது மட்டும் தான் ஈவன் பிரைம் நம்பர் புரியுதுங்களா வெரிஃபை தட் subdivision 1 a intersection b into c equal to a cross c intersection b cross c a cross b minus c equal to a cross b minus a cross c இப்போ நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல a b c எழுதிக்கலாம் முதல்ல क्वेश्चन அது எழுதி இது வரைக்கும் क्वेश्चन திரும்ப நம்ம இப்போ என்ன பண்ணனும் a வந்து என்ன சொல்லிருந்தாங்க natural numbers set of all natural numbers less than 8 அப்படினா 1 ல இருந்து 7 வரைக்கும் அர்த்தம் இது less than 8 prime numbers all prime numbers தான் கொடுத்திருக்காங்க set of all prime numbers the b என்ன சொல்லிருக்காங்க set of all prime numbers less than 8 அப்படினா அது 2 ல இருந்து ஆரம்பிக்கணும் 1 போடணும் ஏன்னா 1 வந்து அதாவது neither a prime number nor a composite number புரியுதுங்களா ஆக என்ன பண்ணனும் 2 ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும் 2 வந்து எழுதணும் 2 3 5 7 தான் இது வந்து prime numbers 8 குள்ள இருக்குது சரிங்களா இப்போ c வந்து பாத்தீங்கன்னா ஈவன் prime number இந்த ஈவன்ன்ற வார்த்தை இருக்கு ஈவன் prime number வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல ஒண்ணே ஒண்ணு தான் அது 2 மட்டும் தான் சம்டைம்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈவன் prime number and smallest composite number ரெண்டுத்துக்குமான LCM என்ன HCF என்ன அப்படினு கேட்பாங்க அது வந்து இது ஈவன் prime number வந்து 2 smallest composite numberன்றது 4 சரிங்களா சரி அதெல்லாம் நீங்க மேல வகுப்புல படிப்பீங்க இப்போ நம்ம क्वेश्चन உள்ள போலாம் சப்டிவிஷன் 1 பாருங்க ABC தெளிவா புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு 7 வரைக்கும் எழுதணும் 2 3 5 7 எழுதணும் 2 எழுதணும் சரிங்களா இப்போ A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C பாருங்க புரியுதுங்களா இப்போ இதுல உங்களுக்கு சரியா இப்போ LHS நம்ம இத எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம பிராக்கெட் தான் முடிக்கணும் அப்போ A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா A இன்டர்செக்ஷன் B பாருங்க உங்களுக்கு என்ன வரும் பாருங்க A உலயும் B ல என்ன இருக்கு காமனா இருக்குன்னு பாருங்க இது A இது B இது ரெண்டுலயும் காமனா இருக்குன்னா 2 இருக்கு 3 இருக்கு அப்புறம் 4 5 இருக்கு 7 இருக்கு இந்த B ல இருக்கிறது எல்லாமே காமனா இருக்கு அப்ப B செட் தான் அப்படியே வருது உங்களுக்கு एक्चुअली உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ A இன்டர்செக்ஷன் B ன்றது 2 3 5 7 இந்த எலிமெண்ட் தான் உங்களுக்கு A இன்டர்செக்ஷன் B அப்ப C வர நம்ம கிராஸ் பண்ணனும் அப்ப C இங்க ஒரு டைம் எழுதிக்கலாம் இப்போ A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C பண்ண போறோம் புரியுதுங்களா இப்போ A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அப்படினா இது நம்ம டொமைன் கோடொமைன்ல எழுதிருக்கோம் பாருங்க A இன்டர்செக்ஷன் B ன்றதுனா 2 2 எழுதியாச்சா அப்புறம் 3 2 அப்புறம் 5 2 அப்புறம் 7 2 சரியா போச்சா இதுதான் LHS இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் 1 இப்போ RHS க்கு போலாமா RHS ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க சப்டிவிஷன் 1 ல RHS ல என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चन பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு A cross C இன்டர்செக்ஷன் B cross C முதல்ல நம்ம என்ன பண்ணோம் A cross C கண்டுபிடிக்கணும் RHS ல என்ன கண்டுபிடிக்கணும் A cross C கண்டுபிடிக்கணும் A cross C கண்டுபிடிக்கணும் A வந்து முதல்ல ஒரு டைம் இங்க டொமைன்ல எழுதிக்கோங்க A அப்புறம் C எழுதிக்கோங்க இப்போ இங்க C 1 மட்டும் தான் C 2 மட்டும் தான் அதாவது நம்பர் 2 மட்டும் தான் C ல இருக்கும் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் C ல உங்களுக்கு சரிங்களா இப்போ A cross C நம்ம எப்படி எழுதணும்னு புரியுதுங்களா A cross C எப்படி எழுதணும் 1 2 எழுதியாச்சு 2 2 எழுதியாச்சு 3 2 எழுதியாச்சு 4 2 எழுதியாச்சு 5 2 எழுதியாச்சு 6 2 எழுதியாச்சு இந்த 7 2 நம்ம எழுதியாச்சு இதுதான் A cross C அடுத்து B cross C நம்ம எழுதணும் B எலிமெண்ட் அப்படியே எழுதிக்கோங்க B cross C எழுதுங்க B cross C B யோட வேல்யூ என்னன்னா நமக்கு 2 3 5 7 இல்லையா இப்போ B cross C னா 2 2 அப்போ 3 2 அப்புறம் 5 2 அப்புறம் 7 2 இப்போ A cross C அடுத்து என்ன பண்ணோம் A cross C இன்டர்செக்ஷன் B cross C A cross C இங்க இருக்கு B cross C இங்க இருக்கு இப்போ இது நம்ம இது கம்மியா இருக்கு அந்த நம்பர் மட்டும் இங்க இருக்குதான்னு பார்த்து எடுத்து எழுதுனா போதும் நம்ம இங்க நிறைய இருக்குது இல்ல அதுல முதல்ல இது மட்டும் அங்க இருக்கான்னு பார்த்தா போதும் நம்ம புரியுது இதுக்கு எதுவும் காமனா இருக்குதா அப்ப இல்லாதெல்லாம் அங்க இருக்க போறது இல்ல இல்லையா அதனால இது மட்டும் அங்க இருக்கான்னு பார்க்கணும் இது பாருங்க இங்க 2 2 இருக்கு இங்கேயும்
2,2 இருக்கு எழுதியாச்சு. புரியுதுங்களா? அப்புறம் இங்க 3,2 இருக்கு, இங்க 3,2 இருக்கு எழுதியாச்சு. அப்புறம் 5,2 இருக்கு, 5,2 இருக்கு. புரியுதுங்களா? அப்புறம் உங்களுக்கு 7,2 இருக்கு, 7,2 இருக்கு. ஆக 2,2, 3,2, 5,2, 7,2 இதுதான் வந்து A cross C intersection B cross C. புரியுதுங்களா? அப்போ 2,2, 3,2, 5,2, 7,2. புரிஞ்சுதுங்களா? இப்ப நம்ம LHSல என்ன பார்த்தோம்? LHSல ஈக்குவேஷன் இது வந்து ஈக்குவேஷன் 2னா ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன பார்த்தோம்னா ஈக்குவேஷன் 1 நமக்கு என்ன வந்தது 2,2, 2,2, 3,2, 3,2, 5,2, 5,2, 7,2, 7,2. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 என்ன ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அதனால from 1 and 2 they are equal, hence verified. Subdivision 2 பாருங்க. A cross B minus C equal to A cross B minus A cross C. இப்ப திரும்ப ஒரு டைம் எல்லாத்தையும் நம்ம A எலிமெண்ட்லாம் எழுதிக்கோங்க. A செட், B செட் எழுதிக்கோங்க, C செட் எழுதிக்கோங்க. LHSனா இது A cross B minus C. முதல்ல B minus C நம்ம முடிக்கணும். B minus C என்னன்னா வரும் பாருங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. B minus C என்ன அர்த்தம்? B ல இருந்து C ஓட எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணணும். B எலிமெண்ட்டுக்கு B க்கு உள்ள இருக்கிற எலிமெண்ட்ல C ல இருக்கிற எலிமெண்ட்களை மைனஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா எனக்கு C ல 2 மட்டும் தான் இருக்கு, அந்த 2 மட்டும் மைனஸ் பண்ணும். B மைனஸ் Cன்றது 3, 5 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு. அதுதான் B மைனஸ் C. 3, 5, 7 இந்த 3 எலிமெண்ட் தான், இந்த 3 எலிமெண்ட் தான் ரிமைனிங் இருக்கு. அதுதான் B மைனஸ் C அப்படின்னு அர்த்தம். இப்போ A கிராஸ் LHS என்ன கொடுத்துறாங்க? A கிராஸ் B மைனஸ் C கொடுத்துறாங்க. இப்போ A எலிமெண்ட் B கிராஸ் C நமக்கு இந்த எலிமெண்ட் வந்திருக்கு. இதை வந்து டொமைன் கோட் எழுதிருக்கு பாருங்க. A வந்து ஃபுல்லா எழுதியாச்சு உங்களுக்கு 1 ல இருந்து 7 வரைக்கும் A கிராஸ் A எலிமெண்ட். அப்ப B மைனஸ் C 3, 5, 7 இந்த 3 தான். இப்போ A கிராஸ் B மைனஸ் C ன்றது இப்படிதான் நீங்க இருக்கும். 1,3 எழுதணும். 2 அப்புறம் 1,5 எழுதணும். 1,7 எழுதணும். 2,3 எழுதணும். 2,5 எழுதணும். 2,7 எழுதணும். புரியுதுங்களா? அதே மாதிரி 3,3, 3,5, 3,7 எழுதியாச்சா? அப்புறம் என்ன பண்ணணும்? 4,3 எழுதியாச்சு. 4,5 எழுதியாச்சு. 4,7 எழுதியாச்சு. அப்புறம் 5,3 எழுதியாச்சு. 5,5 எழுதியாச்சு. 5,7 எழுதியாச்சு. அப்போ 6,3 எழுதியாச்சா? அப்புறம் 6,5 எழுதியாச்சா? 6,7 எழுதியாச்சா? அப்புறம் 7,3 எழுதியாச்சு. 7,5 எழுதியாச்சு. 7,7 எழுதியாச்சு. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1. மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. நான் ஏற்கனவே சம்பளம் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. நீங்க ஒரு எலமெண்ட், அதாவது ஏவில் எத்தனை எலமெண்ட் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 எலமெண்ட் இருக்கு. B மைனஸ் C எத்தனை எலமெண்ட் இருக்கு? 3 எலமெண்ட் இருக்கு. அப்போ இந்த 7யும் 3யும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 21 வரும். 7 into 3 equal to 21 வரும். இதுக்குள்ள உங்களுக்கு இந்த ஒரு செட் ஒரு எலமெண்ட் அர்த்தம். 21 எலமெண்ட் இருக்கணும் மொத்தம். இங்க 1, 2, 3 இருக்கு. 7 செட் இருக்கும். 1, 2, 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 into 3 எவ்வளவு? 21. 21 எலமெண்ட் இங்க வந்திருக்கணும். இன் கேஸ் அது தப்பா ஆயிடுச்சு அப்படின்னா, கம்மியா இருக்கு இல்ல கூடி இருக்கு அப்படின்னா நீங்க தப்பா போட்டிருக்கீங்க, தப்பா எழுதிருக்கீங்க. ஒன்னும் ஏதாவது ஒன்னு விட்டுருப்பீங்க, இல்ல அடிஷனலா ஒரு எழுந்த ரிப்பீட்டடா எழுதிருப்பீங்கன்னு அர்த்தம். இது ரொம்ப 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 சிம்பிள் நோட்ஸ் மாணவர்களே. ஏல உள்ள ஏ செட்ல உள்ள எலமெண்ட் எத்தனை? B மைனஸ் C உள்ள எலமெண்ட் 3. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எத்தனை வருது? 21. அப்ப 21 எலமெண்ட் இருக்கணும். 21 செட் இதுக்குள்ள இருக்கணும் உங்களுக்கு. இதை கவுண்ட் பண்ணி பார்க்கணும் நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம். சரிங்களா? அடுத்து RHS போலாமா? A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C பார்க்கலாம். முதல்ல இப்ப பாருங்க, RHS முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. அப்ப A ஒரு எலமெண்ட்ல எழுதிக்கோங்க, B எலமெண்ட் எழுதிக்கோங்க, C எழுதிக்கோங்க. A கிராஸ் B முதல்ல எழுதிக்கோங்க. A கிராஸ் B நம்ம எப்படி எழுதணும்? A எலமெண்ட் இங்க A டொமைன் எழுதிக்கோங்க, கோ டொமைன் எழுதிக்கோங்க. 1,2, 1,3, 1,5, 1,7. சரிங்களா? அதே மாதிரி 2,2, 2,3, 2,5, 2,7. அப்புறம் 3,2, 3,3, 3,5, 3,7. அப்புறம் 4,2, 4,3 வாய்பாடு மாதிரி கரெக்டா எழுதணும். 4,5, 4,7. புரியுதுங்களா? அப்புறம் 5,2, அப்புறம் 5,3, 5,5, அப்புறம் 5,7. புரியுதுங்களா? அப்புறம் 6,2, 6,3, 6,5, 6,7. அப்புறம் 7,2, 7,3, 7,5, 7,7. புரியுதுங்களா? இதுல எத்தனை எலமெண்ட் இருக்கு?
மொத்தம் பாருங்க இதுல இங்க பாருங்க இது வந்து 7 இது வந்து 1 2 3 4 இருக்கு 7 4 சார் எத்தனை வரணும் உங்களுக்கு 28 வரணும் புரியுங்களா 28 வரணும் 28 இருக்கா முதல்ல நீ கவுண்ட் பண்ணி பார்க்கணும் 1 2 3 4 அப்போ 1 2 3 4 5 6 7 7 4 சார் என்ன 7 4 சார் 28 சரியா 28 எலமெண்ட் இதுல இருக்கு புரியுதுங்களா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்து இது ஒரு ரொம்ப முக்கியமான நோட்ஸ் கண்ணு இதுல 28 விட கம்மியாவும் இருக்கக்கூடாது 28 விட அதிகமாக இதுல எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது உங்களுக்கு ஏன்னா அதுதான் உங்களுக்கு கரெக்டா நீங்க வந்து ஏ கிராஸ் பி எதுக்கான அடையாளம் சரிங்களா இப்போ ஏ கிராஸ் சி எதுலாம ஏ ஒரு எலமெண்ட்லாம் ஒரு டைம் அப்படியே எடுத்து எழுதியாச்சு 7 வரைக்கும் சி வந்து 2 மட்டும்தான் அப்போ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண சொல்றாங்க உங்களுக்கு இதுல இந்த செட்ல இருந்து செட் மைனஸ் பண்ண சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி இப்போ இந்த ஃபுல் செட் இந்த 28 எலமெண்ட்ல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணோம் புரியுது இப்போ 7 மைனஸ் பண்ணோம் 7 மைனஸ் 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 இது எங்க இருக்குன்னு பாருங்க இதுல அழகா முதல் ரோல இருக்கு பாருங்க 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 புரியுதுங்களா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா நம்ம இதுல இருந்து ரிமூவ் பண்ணணும் இதுதான் மைனஸ் பேரு ரிமூவ் பண்ணிட்டு இந்த 1 3 1 5 1 7 ஆரம்பிச்சு இந்த என்டையர் இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும் இதுதான் மைனஸ் ரிமூவ்னா இதுதான் மைனஸ் பண்றோம் நம்ம ஏன்னா அதுதான் இங்க இருக்கு நமக்கு ஏ கிராஸ் சின்றது அதுதான் இந்த ரோ தான் அது ஏ கிராஸ் பி ல இருந்து ஏ கிராஸ் சி இந்த என்டையர் வேல்யூ என்டையர் செட்ல எத்தனை இருக்கு மொத்தம் 1 2 3 4 5 6 7 இருக்கு அதுல 1 2 3 4 5 6 7 இந்த வேல்யூ இதை மைனஸ் பண்ணோம்னா 1 3 ல ஆரம்பிச்சு 7 7 வரைக்கும் இந்த 3 எலமெண்ட் இருக்குல்ல இதை நம்ம எழுதணும் இப்ப நம்ம இதான் வந்து என்ன ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சின்றது என்ன 1 3 இப்படி எழுதணும் நீங்க 1 3 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7 இது ஈக்குவேஷன் 2 இப்போ ஈக்குவேஷன் 2ல நம்ம எத்தனை இருக்கு எலிமெண்ட் 1 2 3 4 5 6 7 இருக்கு 7 3 20 7 3 சார் 7 3 சார் 21 எலிமெண்ட் இருக்கு 1 3 ல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் 1 5 1 7 இருக்கு அப்புறம் 7 3 7 5 7 7 இருக்கு இப்போ ஈக்குவேஷன் 1ல நம்ம என்ன இருக்குன்னு பாத்துடலாமா ஈக்குவேஷன் 1ல நமக்கு என்ன வந்தது கண்ணு ஈக்குவேஷன் 1ல பாருங்க அதே மாதிரி 1 3 ல ஆரம்பிச்சு 1 5 1 7 7 3 7 5 7 7 இருக்கு இப்போ எல்லாம் கரெக்டா போச்சுங்களா இப்போ ஈக்குவேஷன் 1ல இருக்கிற இந்த 21 எலமெண்ட்டும் ஈக்குவேஷன் 2ல இருக்கிற நமக்கு அந்த 21 எலமெண்ட்டும் உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு புரியுதுங்களா ஹென்ஸ் நம்ம என்ன from 1 and 2 they are equal hence verified ஓகேங்களா